வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு பொட்டுக்கல்லையை மட்டும் வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்ப்பா பொட்டுக்கல்லை, வரமிளகாய், வெங்காயம், இதை மூணு வச்சு இப்போ நம்ம ஒரு சட்னி செய்ய போகிறோம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சுப்பா. இப்போ மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சட்னி எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நான் ஒரு கிண்ணம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கணும், நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கங்கப்பா. நல்லா பச்சை போடுறது வரலையும் வணக்கிக்கணும். பச்சை வடை போனால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பொட்டுக்கல்லையை போட்டுக்கலாம். பொட்டுக்கல்லையும் போட்டு நல்லா வணக்கியாச்சு. போது, ரொம்ப நேரம் வணக்க வேண்டாம். எல்லாம் ஒன்றா கலந்து எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்குவோம். ஆறி வச்சுப்பா போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம்ப்பா. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேப்பா. இப்போ இதை ஒரு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு நம்பர் போட்டுக்கலாம். பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம்ப்பா. சட்னி அரைச்சி தாளிச்சிட்டேன்ப்பா. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.